அமரன் படத்தினுடைய சக்சஸ்க்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் மேல ஒரு பயங்கரமான ஃபோக்கஸ் இருக்கு அண்ட் ரசிகர் மத்தியில் பயங்கர வரவேற்பு இருக்கு அவருடைய படத்துக்கு. ஸோ அடுத்தது என்னென்ன படம்லாம் இருக்க போகுது, என்னென்ன படம்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னும் 50 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆக போற மதராசிக்காக ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சுதா கங்கரா டைரக்ஷன்ல பராசக்தி மூவிக்காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் யார்ப்பா டைரக்ட் பண்ண போறா, என்ன மாதிரி படமா இருக்க போகுதுன்னு எல்லாம் காத்துட்டு இருக்கும்போது நம்முடைய தளபதி விஜய் அவருடைய கோட் படத்துல சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு. அதுல வந்து தளபதி விஜய் இருந்து துப்பாக்கியை வாங்கியிருப்பாரு. துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் கொடுத்திருந்தாலும் என் கால் ஷீட்டையும் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு கிட்ட நம்மளுடைய சிவகார்த்திகேயன் கொடுத்திருப்பாரு. சிவகார்த்திகேயனுடைய அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறது வெங்கட் பிரபு அவர்கள் தான். ஸோ இந்த படம் வந்து டைம் டிராவல் படமா தான் இருக்க போதான். ஸோ இந்த படம் அது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க காமெடியாவும் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காரு. கேட்கும் போதே செம்மையா இருக்கு. ஓகேப்பா, மியூசிக்லாம் யார் பண்ண போறா அப்படின்னு சொன்னா எல்லாரும் கண்ணை மூட்டி என்ன சொல்லுவோம், எப்படி இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜா தானே, வெங்கட் பிரபு தானே அப்படின்னு சொல்லுவோம். பட் அதான் இங்க கிடையாது. இந்த படத்துல இசையமைப்பாளராக வந்து பாத்தீங்கன்னா அனிருத் அவர்கள் வர போறாராம். மோஸ்ட்லி அனிருத் எஸ்கே அப்படின்னாலே படம் சூப்பர் ஹிட், பாட்டு செம்மையா இருக்கும் அப்படின்ற வைப்பு எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் நவம்பர் மாசத்துல இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். அப்புறம் என்ன, துப்பாக்கியை வாங்கின நேரமும் என்னமோ தெரியல, சிவகார்த்திகேயனுக்கு ஏறுமுகம் தான். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும்.